வெல்கம் டு ஜாப் இன்ஃபார்மர் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து 2025 பேஜுக்கான அக்னிவீர் வாயு போஸ்டிங்ஸுக்கு அறிவிச்சிருக்காங்க. நான் காம்படன்ட் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 10th லெவல்லேருந்து போஸ்டிங்ஸ் இருக்கிறது. கிட்டத்தட்ட இதுக்கு அனைவருமே அப்ளை பண்ணலாம் இந்தியா முழுவதும். இதுக்கான எலிஜிபிலிட்டி அதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்பதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூவர் ஆகியோம்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் வந்து உடனே தெரியணும் அப்படின்னா, ஜாப்க்கான ப்ரொஃபைல்லாம் உடனே தெரியணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் சிம்பிளில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் ஃபஸ்ட்டு தான் வந்து சீக்கிரம் வந்து நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிட்ட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்னங்கிறது தெரியும். அது மட்டும் செலக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதை தான் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர்னு சொல்லி இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து அக்னிவீர் வாயு நான் காம்படன்ட் அண்டர் அக்னிபாஸ் ஸ்கீம் மூலிமா போஸ்டிங் கொடுக்கறதுக்காக ஓப்பன் பண்ணிக்க இன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. 2 ஜனவரி 2004 2 ஜூலை 2007 பிறந்தவராக இருக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 17 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் இருக்கலாம். இதுவே வந்து இன்கேஸ் கேண்டிடேட் வந்து எல்லா ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் செலக்ஷன் ப்ரொசீஜரையும் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டாக ஒரு வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. 21 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரிக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான மேரிட்டல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் அன்மேரிடு ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும், பெண்கள் வந்து விண்ணப்பிக்க முடியாது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷன் படித்தாலே போதும், அதாவது 10th லெவல் போஸ்டிங்ஸு. அது மாதிரி ஒரு சில மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மேண்டரி ரீதியாக ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 152 சென்டிமீட்டரும், ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேன்ஷன் இருக்கும் நார்மலோட. வெயிட் வந்து ஒவ்வொரு ஏஜுக்கு ஏதாப்பில் ஒரு சில வெயிட் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதன்படியும் இருக்கணும். அதுபோக மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா ஹியரிங் சென்ஸு, அதுபோக டென்டல் பல், அதுபோக பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஹெல்த், இது எல்லாமே வந்து உங்கள் நார்மல் ஹெல்த்து வந்து செக்அப் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அதில் இதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் இதில் வந்து என்ன போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 போஸ்டிங்ஸ் தான். ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ட்ரீமும் ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரீம்னு சொல்லி கொடுப்பாங்க. இதை தான் வந்து அக்னிவீர் வாயில் நான் காம்படன்ட் போஸ்டிங்கிறத சொல்லுவாங்க. சரி, ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ட்ரீமில் என்ன அவங்க ஒர்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க இந்த குக்கிங் சம்மந்தமான ஒர்க்குகள்லாம் இருக்கும். அதாவது சமையல் வேலை பார்க்குறது, கிச்சன் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அடுத்ததாக வந்து கிச்சனில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை வந்து சரியான முறையில் வந்து அலைன்மெண்ட் பண்ணி வைக்கிறது, இது சம்மந்தமான ஃபுட் சம்மந்தமான எல்லா ஒர்க்குமே வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இதில் வந்து ஒர்க்கில் போகிறீங்க அப்படின்னா. இதுவே ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நார்மல் வந்து க்ளீனிங் ஒர்க்கு தான். ஃப்ளோரு, ரோடு, ரூம்ஸு, பாத்ரூம்ஸ்னு சொல்லி எல்லா இடத்தையும் தெளிவான முறையில் நீங்கள் க்ளீன் பண்ணி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் கார்டனையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதாவது தோட்ட வளர்ந்துன்னு சொல்லலாம். தோட்டங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா அது செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, அந்த புழுகளை வந்து வெட்டுறதுன்னு சொல்லி எல்லா விதமான ஒர்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2லேயும் கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கு ப்ரொசீஜர் டு அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்காக அவங்க ஆஃப்லைனில் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லியிருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்மை நீங்கள் எடுத்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்காக வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாதுங்கிறத தெளிவான முறையில் கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த தேதிகளில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துக்கனால கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இதுக்கான போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி டேட்டை தவிர மற்ற எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுத்துட்டாங்க. சரி, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு டேபிளில், இந்த டேபிளில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளேஸ் கொடுத்துருக்காங்க, போஸ்டல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ட்ராப் பாக்ஸ் லொக்கேஷன், அது போக வேகன்சி எந்த ஸ்ட்ரீமில் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ பிளேஸை பொறுத்தவரைக்கு அந்த பிளேஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நியூ டெல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காந்தி நகர், புனே அப்படின்னு சொல்லி எல்லா விதமான லொக்கேஷனும் இருக்கும். இதில் நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் பாக்ஸ் லொக்கேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து போஸ்டல் அட்ரஸ். இந்த அட்ரஸை தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை பண்ணுற 2 அட்ரஸில் வந்து கொடுத்து நீங்கள் அனுப்பிவிடணும். சரி, அதுக்கு நேராக வந்து வேகன்சியும் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் மட்டும் வேகன்சி இருக்கா, இல்லை ஹவுஸ் கீப்பிங்லேயும் சேர்த்து வேகன்சி இருக்குதா, இல்லை தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒன்றுக்கு மட்டும்தான் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் தெளிவான முறையில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து
ஓகே இந்த பிளேஸில் ஒர்க் பண்ண போகிறீங்கிறத முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுங்க. ஏன் அப்படின்னா மல்டிபிள் போஸ்ட் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான், அதுவும் ஒரு பிளேஸுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு சேலரி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா அக்னிமா ஸ்கீமில் எப்பயும் போல உள்ள மாதிரி தான் 4 வருஷம் வந்து ஒர்க் இருக்கும். இந்த 4 வருடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10 லட்சம் ரூபா வந்து சேலரியாக வந்து வாங்கியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு மந்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 30,000 சேலரி ஆரம்பிக்கும். இது ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாகவே 30,000, செகண்ட் இயரில் வந்து 33,000 வந்து கொடுத்துட்ருப்பாங்க ஒரு மந்த்துக்கும். தேர்ட் இயரில் வந்து 36,500, ஃபோர்த் இயரில் 40,000 சொல்லி ஒரு பெர் மந்த்துக்கு வந்து சேலரி வந்து கொடுப்பாங்க. இதில் 70% மட்டும் தான் ஹேண்டில் வந்து கையில் வந்து உங்களுக்கு வந்து ஒப்படைப்பாங்க. மித்தி 30% பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவீர் கார்ப்ஸ் ஃபண்டுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து அதை பிடிச்சமானம் பண்ணிக்கிறாங்க. இது நீங்கள் வேலையை விட்டு ரிலீவ் ஆகி வரும்போது அந்த ஃபண்டை வந்து உங்கள் கையில் வந்து கொடுத்துருவாங்க. சரி, இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட் மட்டும்தான் கொஸ்டின்ஸே இருக்குது. டோட்டலாகவே 20 கொஸ்டின்ஸ் தான் 20 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் மினிமம் 10 மார்க் எடுத்தாலே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் மார்க் தான். ஈஸியாகவே பாஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சிலபஸ் வந்து நீங்கள் 10th லெவல்னால 10th லெவலில் படிச்சுமானதே போதும். அது வந்து காமன் பார் போத் ஸ்ட்ரீம்ஸ், அதாவது 2 ஸ்ட்ரீம் மேலே நம்ம பார்த்துக்கணும். ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ஹவுஸ் கீப்பிங், இந்த ரெண்டுக்குமே வந்து இது தான் வந்து ரிட்டன் டெஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லி வைப்பாங்க. இதில் ஹைட்டை செக் பண்ணுவாங்க. 152 சென்டிமீட்டர் தான் இருந்தாலே போதுமானது ஆண்களுக்கு. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் ரேஸ் வந்து வைக்கிறாங்க. இதை வந்து 6 நிமிஷத்தில் வந்து நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணலாம். ரன்னிங் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக வந்து ஒரு சில டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ரன்னிங் ரேஸ் வந்து நடத்துகிற இடம் வந்து 5000 அடிக்கு கீழே இருக்குது அப்படின்னா 6 நிமிஷத்தில் வந்து கடந்தால் போதுமானது நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இதுவே 5000 அடியிலேருந்து 9000 அடி வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு மலைப்பகுதியில் வந்து இந்த ரேஸை வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா அடிஷ்னலாக 30 செகண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, 7 நிமிஷம் வரைக்கும். அதாவது இதுவே 9000 அடிக்கு மேலே 12,000 அடிக்குள்ளே வந்து இல்லை பிளேசஸில் வந்து இந்த ரன்னிங் ரேஸை காண்டக்ட் பண்ணுறாங்கன்னா 120 நிமிஷம் வந்து 120 செகண்ட் வந்து அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு டைமிங் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புஷ்அப்ஸு, சிட்அப்ஸு, ஸ்குவாட்ஸ்ன்னு சொல்லி இந்த 3 விதமானதும் இருக்கும். இந்த 3 விதமான ஈவெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் வந்து பிரேக் கொடுப்பாங்க. புஷ்அப்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் விட்டதுக்கப்புறம் சிட்அப்ஸ் முடிச்ச ஒரு பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்குவாட்ஸ்ன்னு சொல்லி முடிப்பாங்க. ஃபேஸ் 3 பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரீம் சூட்டபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லி வைப்பாங்க. இந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கான அந்த போஸ்டிங் என்னதோ அந்த போஸ்டிங்க்கு ஏற்றாப்புல உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட், இந்த ஸ்ட்ரீம் டெஸ்ட் வந்து நடக்கும். அதனால் வந்து அந்த போஸ்டிங் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இது கீழே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் காமனாக வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதன்படி வந்து நீங்கள் டெஸ்ட்டுக்கு வந்து தயாராகிக்கோங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபைனலாக இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை பயன்படுத்தி தான் அப்ளை பண்ணணும். டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவங்க கூடிய சீக்கிரம் இந்த 1 வீக்லேயே கூட அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் வந்து சான்சஸ் இருக்குது. அது ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஃபில் பண்ணி இதுக்கான டாக்குமெண்ட் என்னென்ன அட்டாச் பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ வேணால் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேணுங்கிறத கண்டிப்பான முறையில் அதுக்கான வீடியோவும் கொடுப்போம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து முக்கியமாக அது ஷேர் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை வந்து தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் இது போன்ற நல்ல வேலைவாய்ப்புடன் சந்திப்போம். நன்றி.